அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மற்றுமொரு பதிவில் சவுத் சைட் மூலமாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், வளங்களை பாவிக்காமல் எங்களை வீணாகி போகிறத பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கிறான். சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அறிவை ஆற்றலை கொடுத்திருக்கிறான், ஆளுமையை கொடுத்திருக்கிறான். இது தனித்தனியாகவே வேறு வேறாக இருக்கிறது, அது ஒன்று சேரப்படுகிறதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அது அங்கு உள்ளங்கள் பிரிந்திருப்பதன் காரணமாக அங்கே அவைகள் பாவிக்கப்படுகிறதில்லை. உண்மையில் நான் சொல்ல வந்த என்ன விஷயம்னு சொன்னால், எந்த ஊரில் பார்த்தாலும் வளங்கள் இருக்கிறது. அதுகள் அவர்கள் வளங்கள் என்றால் அது உண்மையில் சொத்துன்னு சொல்லணும், அசெட். சிலருக்கு கொடுத்துக்கிற ஆளுமைகளால் நிறைய வேலை செய்யலாம். அது பணம் அங்கே அவசியம் இல்லை. பணத்தால் செய்யக்கூடிய வேலை இருக்கு. நீ எல்லா பணக்காரர்களும் அதை செய்வதும் இல்லை. சிலர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்கள் சமூகத்துக்காக தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் படித்த ஆற்றலுள்ள பர்சனாலிட்டிஸ் உள்ளவர்கள் அநேகமாக அவர்களை முடியுமானவர்கள் அவர்கள் செய்து கொண்டு போகிறார்கள். காரணம், அவர்கள் உண்மையில் ஏதாவது சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று. இனி அதை செஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் நீ கக்குலெங்காத்தினாக்கி என்ன செய்யலை, அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் கணக்கெடுக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் சிலர் போய்கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த என்னான்னு சொன்னால், இன்றைக்கு இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நான் அது பெருமைக்காக சொல்லவில்லை. காரணம் என்றால், நடந்த சம்பவத்தை இங்கே விவரமாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக விவரமாக சொல்கிறது டைம் போதாது. என்னன்னு சொன்னால், இப்போ நான் இப்படி பேசிக்கொண்டு சமூகத்துக்காக வச்சுக்கொண்டு உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டு நடந்த அநியாயங்களுக்காக எதிராக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஒரு விமர்சனம் வந்தது. குதிரைக்கு கொம்பை கொடுக்கல கூர்மை அறிந்துன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா அருள் செஞ்சதுனால நான் இன்றைக்கி சமூகமயப்படுத்தி கொண்டு சில விஷயங்கள் செஞ்சு கொண்டு, அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க தானே, முற்றத்து மல்லிகை மணக்காதுன்னு சொல்லி. இப்போ என்னைய வெளியூர்களில் கூட்டிக்கொண்டு போய் வேலை வாங்குகிறாங்க. சில அறிஞர்கள், மௌலிமார்கள், சைஃபுல்லா நானா, சைஃபுல்லா ஹாஜி வந்து இந்த வேலையை செஞ்சு தாங்கன்னு சொல்லி என்ன வேலையை வாங்க. இப்போ இங்கே இடத்துல என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், இப்போ அந்த ஒரு பர்சனாலிட்டிஸ் அல்லாஹ் தஆலா தந்த அருள் ஆற்றலை கொண்டு நான் அதை செஞ்சு கொண்டு போகிறேன். ஆனால் இந்த ஊரில் இல்லை வெளியூரில் அவங்கள கூட்டிக்கொண்டு போய் செய்கிறாங்க. இப்போ இங்கே நாங்கள் இப்படி எங்களோட குரல் கொடுத்துக்கொண்டு சமூகத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சில விசமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளங்கள், பொறாமை கொண்டுள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு காலையில் போலியோ. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சின்ன குறையை வச்சுன்னு பல அருள்களை, பல திறமைகள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ அந்த இங்கிலீஷில் டிசபிலிட்டி என்ற வார்த்தை பாவிக்கப்படுவதில்லை, டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள், அதாவது மாற்றுத்திறனாளி என்று தான் பார்க்கிறது. அந்த அளவுக்கு அந்த பேருக்கு இன்றைக்கி எங்கள் நாட்டில் ஜனாதிபதி கூட அவங்கள முன்னுரிமை கொடுப்பது இந்த அங்கவீனர்கள்லாம் மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருக்கிற. இப்போ கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஜாப்ஸ் கொடுக்க போகிறாங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு. அப்போ அவர் இவ்வளோ காலம் நடக்காத ஒரு விஷயம், அது ஒரு நல்ல விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அரசியலுக்கு பேசலை. இப்போ இதே நேரத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். குதிரைக்கு கொம்பு கொடுக்கல கூர்மையானது, கழுதைக்கே கொம்பு கொடுக்கல? கழுதைக்கு கொம்பு கொடுக்கலே கூர்மையாக இருந்தாங்க. இப்போ ஒரு குதிரை வந்து நல்ல அழகான ஒரு மிருகம், வேகமாக ஓடக்கூடிய நல்ல ஒரு அழகு அல்லொன்றிருக்கு. கழுதையை பாருங்க, ஒரு அசிங்கமான மிருகம். அட சத்தத்து கூட எங்களை காதில் கேட்கலாது. அடே கழுதை கத்துறமா கத்தாது, அடே கழுதை, அடே நீ ஒரு கழுதைன்னு தான். இப்போ வடிக்காதவனை பார்த்து ஒரு மோட்டு வேலை ஒன்று செஞ்சா என்ன சொல்லு, கழுதை. சொல்கிறோமா இல்லையா?
கழுதை உனக்கு ஒன்றும் தெரியும் அவர் கழுதைண்டே சரி தானே. அப்போ என்ன மூட்டை சுமக்க தான் சரி ஓத்தி கொண்டு போக. அப்போ அதுக்கு கொடுத்திருந்த கொம்பை கொடுத்திருந்தா எல்லாத்தையும் கொந்தறி கொட்டி கொத்தி பெரட்டி நல்லது போல எல்லா அநியாயமாக செய்யும். அல்லாஹுத்தாலா அது தேவையான மாதிரி படைச்சிக்கிறார். குதிரைக்கு கொம்பை கொடுக்கல, கழுதைக்கும் கொம்பை கொடுக்கல. இப்போ கழுதைக்கு கொம்பை கொடுக்கலன்னு செல்ல வேண்டிய காரணம் என்ன? அண்மையில் நல்ல சம்பவங்களை பார்க்கக்குள்ள அண்மையில் நடந்த சில சம்பவங்கள் பொதுவான இடங்களில் நடந்து பார்க்க பார்த்தா அந்த கழுதைக்கு கொம்பை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் சம்பவத்தையும் விவரிக்க வரல. நான் இன்றைக்கு பேசிக்கொண்டு போனதே விளங்கும் உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லுன்னு சொல்லு. ஆகவே இந்த மாதிரி நாங்கள் யாரையும் கீழ்த்தரமாக மதிக்காமல் இப்போ என்ன திறமை அவங்களுக்கு அவங்கள முன்னுரிமை கொடுத்து அவங்கள ஒரு பாராட்டியாக புகழ்ந்து அவங்க செய்யக்கூடிய நல்ல திறமை அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு துவா செஞ்சு பாராட்டி அவங்களோட வேலையை அல்ஹம்துலில்லாஹ் வாங்குவோம். அல்லாஹ் எப்படி படைக்கணுமோ அவன் நல்லா அப்படி படைச்சிக்கிறான். சாதாரணமாக இப்போ எனக்கு அங்கே வேணுமா படைச்சதுக்கு இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ஒரு 6 வருஷம் பொறுப்பான பதவியில், கட்டாரில் பொறுப்பான பதவியில், கொழும்பில் பொறுப்பான பதவியில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுக்கிறேன். ஆனால் காலண்டு தான் இல்லாது. இப்போ என்ன இன்டர்வியூ பண்ணுற நேரத்தில் கூட கட்டாரில் ஒன்று ஐ டோன்ட் வாண்ட் டு கேர் அபவுட் யுவர் லெக், யூ ஆர் கேப்பபிள் பர்சன், ஐ வாண்ட் யூ கெட் ஸ்டடி, ஐ வில் நிறைய இந்த விசா தான் என்னது. அல்ஹம்துலில்லாஹ் அது படித்த மக்களுக்கு பண்பான மக்களுக்கு தலை சிறந்த உலமாக்களுக்கு அது விளங்குது. தலை சிறந்த உலமாக்கள் எல்லாருக்கும் விளங்குறது இல்லை. சில ஆட்களுக்கு அது இப்படி இவர் ஷைனாகிறாரு, இவர் பேசுகிறாரு, ஒரு 4 மனுஷரோட புலகுங்கிறாரு, இவருக்கு இடம் கொடுக்கப்படாது. நான் இதுக்கு முதல்ல பதிவில் சொல்லிக்குதானே, ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துலேயும் தடுத்திக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இடத்துல என்னை நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் நான் அதை நம்மள கணக்கெடுக்கலை. காரணம்னா அதை எடுத்து தலைக்கு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வேலை செய்யலாது. ஜேக்கெட் ஆஃப் த பம்ப் இப்படி நடந்தால் யாருக்கும் சொல்கிறேன் சும்மா விட்டுருங்க, அது அவரோட குவாலிட்டி, எங்களோட குவாலிட்டி அது இல்லையே. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்படி திறமையான சாலிகள் நாங்கள் தேடி பார்க்குறது, ஏதோ அவங்களுக்கு என்ன செய்யணுமென்று தேடி பார்த்து இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை நானும் மற்றவர்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால், நீங்களும் அந்த மாதிரி மற்ற மனிதரையும் மதித்து அவர்களுடைய திறமைகளை நங்கண்டு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களோட சமூகத்துக்காக, இந்த மறுமலர்ச்சிக்காக, எங்களோட ஆத்மீய துறைக்காக இங்கே நாங்கள் ஊரில் பாடுபட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மனப்பாங்கை தர வேண்டும் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தித்து இந்த சவுத் சாஹி மூலமாக இந்த சீரிய பதிவை முடித்துக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அறிவையும் தெளிவையும் கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்து விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.